ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்னோட டாப் 3 அன்லிமிட்டெட் ஏஐ இமேஜ் ஜென்ரேட்டர் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நீங்கள் எத்தனை இமேஜ் வேணாலும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் பெர்ப்ளெக்சிட்டியில் வந்து ஒரு ப்ராம்ப்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அந்த ப்ராம்ப்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ராம்ப்ட்டை வச்சு தான் நம்ம வந்து 3 சைட்லையுமே டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் தேர்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா perchance.org. ஸோ இதுதான் வந்து இந்த வெப்சைட் நேம். ஸோ இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கீழே லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக வந்து இமேஜ் எவ்வளோ ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எல்லாமே வந்து நீங்கள் எப்படி வேணால் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இதில் ப்ராம்ப்ட் இருக்கா, ப்ராம்ப்ட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ராம்ப்ட் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம காப்பி பண்ண ப்ராம்ப்ட் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போஸ் ப்ராம்ப்ட் உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பிரெயின் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் சின்ன ஒரு ஐடியா மட்டும் உங்களுக்கு என்ன இருக்கோ, டெக்ஸ்ட் இருக்கோ, அதை மட்டும் டைப் பண்ணுங்க. உங்களுக்கு ப்ராம்ப்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தானாக வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு யோசிச்சு நீங்கள் வந்து ChatGPTல போயிட்டு நீங்கள் வந்து டெக்ஸ்ட் நீங்கள் டைப் பண்ணி அதுக்கப்புறம் தான் பண்ண அவசியம் கிடையாது. இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நெகட்டிவ் ப்ராம்ப்ட் இருக்கு பார்த்தீங்களா. இது என்னன்னா, ப்ராம்ப்ட்ல எதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டுருக்கு. ஸோ இதில் என்னன்னா, நான் பிளர் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதை மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் பாருங்க, இங்கே நம்பர் ஆஃப் இமேஜஸ் இருக்கா. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எத்தனை இமேஜஸ் நமக்கு தேவை அப்படின்னு கேட்குது. இதில் வந்து நீங்கள் நம்பர்ஸ் வந்து நீங்கள் அதிகமாக கொடுத்துக்கலாம். ஆனால் வந்து மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ அதிகமாக கொடுக்கணும் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு லோடிங் டைம் வந்து அதிகமாக எடுக்கும். ஸோ அதனால வந்து பெட்டர் பார்த்தீங்கன்னா 20க்கு உள்ள மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 10 சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து உங்களுக்கு எந்த ஸ்டைலில் வேணும்னு கேட்கும். இந்த ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக நிறைய ஸ்டைல் இருக்கும். சினிமேட்டிக் எல்லாமே நிறைய இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு ரியலிஸ்டிக் இமேஜ் வேணும்னா ரியலிஸ்டிக் இமேஜ் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நான் வந்து இப்போதைக்கு பெக்சர் ஸ்டைல் தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3D டிஸ்னி கேரக்டர் அப்படின்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி ஆர்ட் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதாவது மிக்ஸ் பண்ணணுமா கேட்குது. இல்லை எனக்கு இது இப்போதைக்கு இது வந்து மிக்ஸ் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் அப்படியே எனக்கு வந்து நார்மலாக இருக்கிறது கொடுத்தா போதும். இதில் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து இந்த 3D டிஸ்னி கேரக்டர் அப்படின்னு பற்றி நான் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. ஸோ இந்த கான்செப்ட்டுக்கு இது சூட்டபுளாக இருக்கும். ஸோ அதனால நான் சூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதுக்கு சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, உங்களுக்கு வந்து எந்த ஸ்கொயரில் வேணுமோ, போர்ட்ரேட் வேணுமோ, லேண்ட்ஸ்கேப் வேணுமான்னு கேட்கும். ஸோ அதை நான் என்ன கொடுக்குறேன்னா, நான் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து மற்றது எதுவுமே நீங்கள் கை வைக்கணும் அவசியம் இல்லை, ஜஸ்ட் அப்படி விட்டுருங்க. கீழே ஜென்ரேட் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. ஜென்ரேட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஸ்டார்ட் ஆகும் 10 இமேஜ் வரைக்கும். இது நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இது முடிஞ்சிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 10 டிஃப்ரெண்டான நமக்கு வந்து இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கு. இது ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அரௌண்ட் 2 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. இது 10 இமேஜுக்கு நீங்கள் வந்து இன்னும் நீங்கள் 20-25 அந்த மாதிரிலாம் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ அதை வந்து பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேரியேஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு வேரியேஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு பாருங்க, ஸ்மைல் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். இங்கே நெத்தில போட்டு வச்சிருக்கோம். ஸோ ஹேர் ஸ்டைல் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வேரியேஷன் இருக்கும். இது எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு ப்ராம்ப்ட்டை கொடுத்துட்டு அது 10 டிஃப்ரெண்ட் டைப்பாக வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கும் பார்த்தீங்களா. இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு கேரக்டர் எந்த அளவுக்கு வந்து க்ளீனாக இருக்குது அப்படின்னு. ஸோ எனக்கு டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து இதில் நீங்கள் இமேஜ் கிரியேட் பண்ணணும். சப்போஸ் எனக்கு வந்து இதில் வந்து கேரக்டர் கன்சிஸ்டன்சி நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்பிளாக ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல நமக்கு ஒரு இப்போ எனக்கு வந்து இந்த கேரக்டர் எனக்கு போதும், எனக்கு வந்து இத்தனை கேரக்டர் இருக்குது. ஸோ இதில் வந்து எனக்கு எந்த கேரக்டரும் பிடிக்கல, எனக்கு வந்து இந்த கேரக்டர் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இங்கே ஐ பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி அந்த ப்ராம்ப்ட் வந்து எந்த ப்ராம்ப்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்கு, என்ன நெகட்டிவ் ப்ராம்ப்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்குன்னு காட்டும். இதில் இன்க்ளூட் சீடுன்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சீடோட கோட் வரும். இந்த கோட் நம்பர் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் காப்பி பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல சேம் சீடுன்னு இருக்கு பார்த்தீங்களா, சேம் சீட் ப்ளஸ் சிமிலர் ப்ராம்ப்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து பேஸ்ட் பண்ணிடணும். இந்த இதில் நம்பர் பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ப்ராம்ப்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னு நினைச்சோம்னா அந்த ப்ராம்ப்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கடுத்து ஜென்ரேட் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த இமேஜுக்கு சிமிலராக மட்டும் தான் வந்து மோஸ்ட்டாக இருக்கும். அதாவது கேரக்டர் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த வெப்சைட் வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா அக்யூரேட்டாக இருக்கும். இது வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்கு. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு சில விஷயத்துல வந்து இது வந்து கொஞ்சம் ரொம்ப அக்யூரசி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதனால தான் வந்து தேர்ட் பிளேஸ் வச்சிருக்கேன். இப்போ செகண்ட் பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா விஸ்க் ஏஐ, இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் விஸ்க் அப்படின்னு பாருங்க. ஸோ இந்த வெப்சைட் உள்ள வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், இந்த கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து நமக்கு தேவையான இமேஜஸோட ப்ராம்ப்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து அதே சேம் ப்ராம்ப்ட் வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இதில் செட்டிங் பாருங்க, நமக்கு வந்து ஆட் இமேஜ் இருக்கு. இப்போதைக்கு வந்து நம்ம ஆட் இமேஜ் தேவையில்ல. ஸோ நீங்கள் ஆட் இமேஜ் வேணும் அப்படின்னா, உங்களுக்கு கேரக்டர் வந்து சிமிலராக இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் ஆட் இமேஜ் கொடுத்து பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இப்போதைக்கு அது தேவையில்ல. இந்த இடத்துல இதை விட்டுருங்க. அதுக்கு அடுத்து இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்ல வேணுமா, இல்லை வந்து லேண்ட்ஸ்கேப் வேணுமா, இல்லை வந்து போர்ட்ரேட் வேணும்னு கேட்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க, லேண்ட்ஸ்கேப் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த செட்டிங்ல உங்களுக்கு வந்து சீட் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எதுவும் கை வைக்கணும், ஜஸ்ட் அப்படி விட்டுருங்க. ஜஸ்ட் கோ அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 இமேஜ் வந்து நம்ம ஜெனரேட் ஆயிருக்கு. எந்த அளவுக்கு வந்து அக்யூரஸியாக இருக்குன்னு பாருங்க. ஸோ இமேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும்.
அதே மாதிரி எந்த வாட்டர் மார்க்கும் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நிறைய கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் வந்து இது நம்பர் 2 இருக்கு. உங்களுக்கு கேரக்டர் கன்சிஸ்டன்சி வேணும்னு நினைச்சீங்கன்னா இப்போ ஜஸ்ட் இந்த கேரக்டர் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு நான் சேவ் இமேஜ் கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு வேணும்னு நினைச்சேன்னா ஜஸ்ட் ஆட் இமேஜ் கொடுத்துட்டு இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல அப்லோட் இமேஜ் கொடுத்துட்டு இந்த இமேஜ் வந்து நான் இங்க கொடுத்துட்டேன். இது வந்து என்னோட ரெஃபரன்ஸ் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த நான் என்ன பண்ண போறேன்னா இதுல வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயத்தை நான் சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ ரன்னிங் ஃபாஸ்ட்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு சென்டென்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ப்ராம்ப்ட் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஸோ சேஞ்ச் பண்ணாதான் உங்களுக்கு வரும், அதிகமாக வித்தியாசம் தெரியும். பட் இது ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு. இங்க பாருங்க, அதே சேம் கேரக்டர் நமக்கு வந்து இப்போ ரன்னிங்ல இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அக்யூரசி அப்படின்றது நல்லா இருக்கும். நீங்க வந்து சூஸ் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியும். இந்த வெப்சைட் தான் நமக்கு வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க வெப்சைட் பார்த்துலாம். இது எல்லாமே வந்து நான் சொல்லிட்டு இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா தான் இருக்கும் உங்களுக்கு, எதுவுமே வந்து பெய்ட் வெர்ஷன் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா நானோ பனானா. ஸோ எல்லாருமே பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து கூகுள்ல வந்து நானோ பனானா ஏஐ அப்படின்னு போட்டுட்டு ஜஸ்ட் இந்த பேஜ்ல வந்துட்டு இந்த இடத்துல வந்து இமேஜ் ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த போர்ட்ரேட் வேணுமா லேண்ட்ஸ்கேப் வேணுமான்னு சொல்லிட்டு நீங்க வந்து செட் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல நீங்க ஜென்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கூகுள் ஏஐ ஸ்டுடியோ இருக்கு பாத்தீங்களா, அது உள்ள போயிட்டு இமேஜஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 4-5 ஆப்ஷன் காட்டும். இதுல நானோ பனானா இருக்கு பாருங்க, இதுதான் வந்து ஃப்ரீ எடிஷன். நானோ பனானா ப்ரோன்றது வந்து பெய்டு. ஸோ நீங்கள் வந்து மாற்றி செலக்ட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் நானோ பனானா அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து கீழே ரைட் சைடில் பாருங்க, நமக்கு வந்து இங்கே ஆட்டோன் இருக்கா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் இது இருக்கும் ஃப்ரேம். ஸோ உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 60:9 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லேண்ட்ஸ்கேப் இது, நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து கீழே இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா எதனா செக் பண்ணி பாருங்க, பட் எப்படி வருது அப்படின்னு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதே ப்ராம்ப்ட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே ப்ராம்ப்ட் போட்டேன், ஜஸ்ட் ரன் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இங்கே பாருங்க, நமக்கு வந்து ஏஐ பார்த்தினா கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு நம்ம இமேஜ். ஸோ இதுதான் வந்து நமக்கு இப்போதைக்கு கிரியேட் பண்ணியிருக்க இமேஜ். ஸோ இதுவும் நல்லா இருக்கு பாருங்க. இதில் ஒரே ஒரு டிராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க அந்த வாட்டர் மார்க் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ஒரு டிராபேக். இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் இருக்கு பார்த்தீங்களா, இந்த வாட்டர் மார்க் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஆன்லைன் டூல் நிறைய இருக்கும் நமக்கு. நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஆன்லைன் டூல் இந்த மாதிரி வந்து பாருங்க, இதில் வந்து வாட்டர் மார்க் ரிமூவர் இருக்கும். ஸோ இதில் வந்து கிளிக் பண்ணிட்டு அது இமேஜ் நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் மார்க் அப்படின்றது ரிமூவ் ஆகிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து இமேஜஸ் அப்படின்றது ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி கேரக்டர் கன்சிஸ்டன்சி நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இங்கே இருக்கு பாருங்க இமேஜ் அப்லோட் அப்படின்னு, அதை கிளிக் பண்ணிட்டு அப்லோட் ஃபைல் அப்படின்னு கொடுத்துடணும். இப்போ இந்த இமேஜ் வர நான் அப்லோட் பண்ணிட்டேன். அதே ப்ராம்ப்ட் போட்டுட்டு ஜஸ்ட் ரன்னிங் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ அதே ப்ராம்ப்ட் திரும்ப வந்து ரன்னிங் ஃபாஸ்ட் அப்படின்னு போட்டேன். இப்போ என்ன பண்ணலாம் பார்க்கலாம், ஜஸ்ட் ரன் அப்படி கொடுத்துட்றேன். இப்போ இந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃபெயில் டு அப்லோட் அப்படின்னு வந்துச்சு பார்த்தீங்கன்னா, கூகுள் டிரைவ் அப்படின்னு வந்துச்சு பார்த்தீங்களா, அது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவ் வந்து எனக்கு ஃபுல்லாக இருக்கிறதுனால எனக்கு வந்து ஃபெயில் டு அப்லோட் வந்துச்சு. பட் ஆனால் வந்து நமக்கு இங்கே நார்மலாக அப்லோட் தான் இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட் ஒரு பாப்பப் மட்டும் அந்த மாதிரி வரும். ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அடுத்து அந்த ரிசல்ட் பாருங்க எந்த அளவுக்கு வந்து நம்ம அக்யூரஸியாக இருக்குது அப்படின்னு. ஸோ இதுக்கு ஒரே ஒரு டிராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோகோ இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த லோகோ தான். ஸோ நீங்கள் வந்து இல்லை நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் அனிமேஷனாக மாற்றி யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஃப்ரேமை கொஞ்சம் பெருசாக்கிட்டீங்க அப்படின்னா இந்த லோகோன்றது நம்ம வெளியே போயிடும். ஸோ அதனால வந்து ஃப்ரேம் விட்டு வெளியே போச்சுன்னா உங்களுக்கு தெரியாது. ஸோ இது நல்லா இருக்கும். நான் அதிகமாக இதை தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர் கன்சிஸ்டன்சி எனக்கு கரெக்டாக அதில் கொடுக்குது. அதனால நான் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதிகமாக. இதுதான் நான் யூஸ் பண்ணுற டாப் 3 ஃப்ரீ ஏஐ இமேஜ் ஜென்ரேட்டர். உங்களுக்கு இதில் எது வந்து பெஸ்ட் அப்படின்னு தோணுதோ அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு வேற ஏதாச்சும் தெரியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் செக் பண்ணி பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.